ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டுக்கு இங்கிலீஷ்க்கு பார்ட் 1 மார்க் கொஸ்டினில் எப்படி நம்ம ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம சொல்லக்கூடிய ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். சரியா? ஸோ கண்டிப்பாக இந்த 14 out of 14 1 மார்க் நம்ம எடுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இங்கிலீஷில். நான் நேற்று ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டோடது. சரியா? ஸோ அதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருந்தது, ஹேண்ட் ரைட்டிங்கும் சூப்பராக இருந்தது. ஆனால் அந்த பேப்பரில் எக்கச்சக்கமான கிராமர் மிஸ்டேக்ஸும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸும் அதில் இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் தான்றதை பேப்பர் பார்க்கும்போதே தெரிஞ்சுது. பட் இருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட்னுடைய பேப்பர் ஒரு 90 மார்க்ஸ்லேருந்து ஒரு 95 மார்க்ஸ்குள்ளே எடுக்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த பேப்பர் இருந்தது. ஆனால் அவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாங்க? 100 out of 100. இந்த 100 out of 100 பேப்பர் வேல்யூஷன் வந்து அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க, ரீட் பண்ணி பார்க்காம பண்ணியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், அந்த பேப்பருடைய நீட் ப்ரெசன்டேஷன், எழுத்தும் நல்லா, ஹேண்ட் ரைட்டிங்கும் நல்லா இருந்தது, ப்ரெசன்டேஷனும் நீட்டாக கொடுத்துருந்தாங்க. ரெண்டாவது, 1 மார்க்கில் அவங்க 14 out of 14 1 மார்க்ஸில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் 1 மார்க்கில் ஃபஸ்ட்டு நம்ம எழுதக்கூடிய அந்த 1 மார்க்கில் 14 out of 14 நம்ம ஸ்கோர் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பேப்பர் வேல்யூஷன் பண்ணக்கூடியவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வந்துடும், இது நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோட பேப்பர் போல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அடுத்தடுத்து அவங்க திருத்தும் போது மேக்சிமம் ரீட் பண்ணி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி, ப்ரெசன்டேஷனும் நீட்டாக இருந்ததுன்னா. ஸோ அதனால தான் நான் திரும்ப திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறது, ப்ரெசன்டேஷனை நீட்டாக பண்ணுங்கள், ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதுங்க, நல்ல பேனா யூஸ் பண்ணுங்கள், 1 மார்க் கான்சென்ட்ரேட் பண்ணி படித்து 14க்கு 14 1 மார்க் அப்படியே கரெக்டாக எழுதுங்க. கண்டிப்பாக நீங்களும் என்ன பண்ணலாம், இங்கிலீஷில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? சரி, எல்லா பார்ட்டுக்குமே நான் உங்களுக்கு வீடியோ தரேன். இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் 1 மார்க்குக்கு மட்டும் 14 1 மார்க் நீங்கள் 14 மார்க் எடுக்கணும்னா நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது. சரியா? சின்ன நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன பண்ணிக்கிறீங்க, இந்த வீடியோக்கும் மறக்காமல் லைக் பண்ணிக்கிறேங்க. சரி, இப்போ நமக்கு பார்ட் 1ல் ஒன் மார்க் கொஸ்டினுக்கும் 14 into 1 14 மார்க்ஸ். சரியா? இதில் கொஸ்டின் நம்பர் 1 to 3 synonyms. Question number 4 to 6 antonyms. Question number 7 to 14 இது நமக்கு vocabulary கான்செப்ட்ஸும் கிராமர் கான்செப்ட்ஸ், 1 மார்க் கிராமர் கான்செப்ட்ஸும் வரும். vocabulary கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு வரக்கூடியது காம்பவுண்ட் வேர்ட்ஸ், affixes, abbreviation, phrasal verb. இது நானும் உங்களுக்கு vocabulary கான்செப்ட்ஸ். 1 மார்க் கிராமர் கான்செப்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா சிங்குலர் ப்ளூரல், டென்சஸ், லிங்கர்ஸ். சரியா? ஸோ சிங்குலர் ப்ளூரல், டென்சஸ், லிங்கர்ஸ் அண்ட் ப்ரெபோசிஷன். இந்த 8 டாபிக்ஸ் தான் வந்து இந்த vocabulary கான்செப்ட்ல நமக்கு கேட்கக்கூடியது. சரியா? ஸோ இப்போ இந்த 14 மார்க்குக்கு நம்ம வாங்கணும்னா எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 6 மார்க் நீங்க எடுக்கணும்னா மொத்தம் நமக்கு 7 ப்ரோஸ் இருக்குதா. ஒவ்வொரு ப்ரோஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த புக்குக்கு பின்னால, ஒவ்வொரு ப்ரோஸ்க்கு பின்னாலையும் நமக்கு கிளாசரி வேர்ட்ஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த கிளாசரி வேர்ட்ஸ் 7 ப்ரோஸ்லையும் தரவா படிங்க. அதுல இருந்தா நமக்கு ஆண்டனிமும் கேட்பாங்க. சரி, அந்த 7 ப்ரோஸ்ல இருக்கக்கூடிய புக் பேக் கிளாசரி வேர்ட்ஸ் நம்ம தரோவா இருந்தோம்னா மொத்தம் 6 மார்க்குக்கு 4 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? ஒவ்வொரு ப்ரோஸ்லையும், இந்த 7 ப்ரோஸ்லையும் இருக்கக்கூடிய கிளாசரி வேர்ட்ஸ் நம்ம தரோவா இருந்தோம் அப்படின்னா 6க்கு 4 மார்க் எடுத்துடலாம். மீதி 2 மார்க் எடுக்கணும்னா புக் இன் ப்ரோஸ் vocabulary படிக்கணும். ப்ரோஸ்ல வந்து கண்டிப்பா புக்கின்ல இருந்து நமக்கு கேட்பாங்க 2 கொஸ்டின்.
அது இதுக்கு முன்னால நமக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணிலாம் வீடியோலாம் போட்டிருந்தோம். ஸோ அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ் 3மே இந்த புக் பேக் கிளாசரியிலேருந்து கேட்டுட்டாங்க. ஆண்டனிம்ல ஒரே ஒரு ஆண்டனிம் மட்டும் புக் பேக் கிளாசரியிலேருந்து கேட்டுட்டு 2 ஆண்டனிம் வந்து உனக்கு புக் இன்டீரியர்லேருந்து கேட்டிருந்தாங்க. பட் ரெண்டுமே வந்து கெஸ் பண்ணி எழுதக்கூடிய அளவுக்கு தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ புக்கின் கொஷின்ஸ் நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களால் வந்து என்ன பண்ண முடியும், 6 out of 6 வந்து ஸ்கோர் பண்ண முடியும் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ். ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான கைட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. வே டு சக்ஸஸ், சுறா, இந்த மாதிரி. என்ன கேட்டிங்கன்னா ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய கைடு அப்படின்னா அது வே டு சக்ஸஸ் தான். ஸோ அதில் மேக்ஸிமம் நமக்கு வேர்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை நம்ம படிச்சிங்கனாலே போதுமானது. பட் அதே வேர்டை கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆன்சரில். உங்களுக்கு புக்கில் இருக்கக்கூடிய அதே வேர்டை ஆன்சரில் கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அது ரிலேட்டடாக வேற ஒரு வேர்டு கூட கொடுக்கலாம். நமக்கு மீனிங் தெரிஞ்சு கண்டுபிடிச்சி எழுதக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கணும். அப்போ தான் 6 out of 6 வந்து நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ இப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸில் நீங்கள் 6 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ இந்த கான்செப்டில் நம்ம வந்து இந்த 8 out of 8 நம்ம ஸ்கோர் பண்ணணும்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? இது எல்லாமே உங்கள் புக்கில் இருக்குது. டெக்ஸ்ட் புக்கில் இந்த எல்லா கான்செப்ட்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு பேஜ் நம்பர் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கிறேங்க. சரியா? புக்கில் வந்து இந்த ஒவ்வொரு கான்செப்டும் எந்தெந்த பேஜில் இருக்குதுன்றது நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. காம்பவுண்ட் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 100ல் இருக்கு. அஃபிக்சஸ் பேஜ் நம்பர் 101. அப்ரிவேஷன் பேஜ் நம்பர் 131. phrasal verb பேஜ் நம்பர் 67, 68 and 167. singular plural page number 35 and 176. tenses page number 75ல இருந்து இருக்கு. linkers page number 102. preposition page number 43 and 44. இதான் வந்து உங்களுக்கு புக்ல டெக்ஸ்ட் புக்ல இந்த டாபிக்ஸ் எங்கெங்க இருக்குது அப்படின்றத நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? ஸோ இதை வந்து கண்டிப்பா நீங்க புக்ல இதை ஃபுல்லா நீங்க தரவு பண்ணிடணும். ஒரு வேர்டு கூட விடக்கூடாது. இது எல்லாத்தையும் நீங்க தரவு பண்ணிட்டீங்கன்னா 8க்கு 6 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு புக்ல இருந்து தான் கேட்கறாங்க, டெக்ஸ்ட் புக்ல இருந்து தான் கேட்கறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த புக் பேக்ல உள்ளது, இந்த பேஜ் நம்பர்ஸ்ல உள்ளது தான் 6 கொஸ்டின்ஸ் வருது. அதுலேயும் பர்டிகுலராக சொல்லணும்னா இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸு, அஃபிக்சஸ், அப்ரிவேஷன், ஃப்ரேசல் வெர்பு, சிங்குலர் ப்ளூரல், லிங்கர்ஸ், இந்த 6 டாபிக்ஸுமே உங்களுக்கு புக் பேக்கில் உள்ளது தான் கேட்குறாங்க. இந்த டென்சஸும் ப்ரிபோசிஷனும் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று புக் இன்ல இருந்து கேட்குறாங்க, புக்குக்கு உள்ள டெக்ஸ்ட் புக்கில் ப்ரோஸு சப்ளிமெண்ட்ரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த கான்டெக்ட்லேருந்து உங்களுக்கு கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா ஜென்ரலாக கேட்குறாங்க. ஆனால் எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. கஷ்டமாலாம் என்ன பண்ணல, இது வரைக்கும் எந்த கொஸ்டின்லையுமே கேட்கல, எழுதக்கூடிய அளவுக்கு தான் கேட்குறாங்க. புரியுதா? ஸோ அப்போ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் தரோவாக இருந்தீங்கனாலே நீங்கள் 6 மார்க் எடுத்துடலாம். இந்த டென்சஸும் ப்ரிபோசிஷனும் நீங்கள் கான்செப்டில் கிளியராக இருக்கணும். ஒவ்வொரு டென்ஸும் நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணணும், அந்த அதோட க்ளூ வேர்ட்ஸ், முக்கியமாக அதோட க்ளூ வேர்ட்ஸ் நம்ம பார்த்து வச்சுக்கிறணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் அதோடைய க்ளூ வேர்ட்ஸ் என்ன, இந்த டெய்லி, ஆஃபன், ரெகுலர்லி, இந்த மாதிரியான வேர்ட்ஸ் இருக்கும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் எஸ்டர்டே, லாஸ்ட் மந்த்து, லாஸ்ட் இயர், லாஸ்ட் வீக், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் இருக்கும். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்னால் டுமாரோ, நெக்ஸ்ட் மந்த்து, நெக்ஸ்ட் இயர், நெக்ஸ்ட் வீக், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி க்ளூ வேர்ட்ஸ் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா டென்சஸில் மார்க் எடுத்துடலாம். டென்சஸ் ஈஸி தான். இன்னொன்று இந்த டென்சஸில் இன்னொரு கான்செப்ட் என்ன கேட்பாங்கன்னா இந்த இஃப் க்ளோஸ்லேருந்தும் கேட்பாங்க. அதில் நமக்கு 3 ரூல்ஸ் இருக்குதா. டைப் 1ல் இஃப்ல என்ன யூஸ் பண்ணணும், மெயினில் என்ன யூஸ் பண்ணணுன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். டைப் 1ல் இஃப்ல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், V1 ஆர் V1 + S யூஸ் பண்ணணும். மெயின் க்ளோஸில் வில் ஆர் ஷால் ப்ளஸ் V1. செகண்ட் டைப்பில் இஃப் க்ளோஸில் V2 யூஸ் பண்ணணும். மெயின் க்ளோஸில் would ஆர் should ப்ளஸ் V1. தேர்ட் டைப்பில் இஃப் க்ளோஸில் had ப்ளஸ் V3 யூஸ் பண்ணணும். மெயின் க்ளோஸில் would
or should plus have plus V3. ஸோ இந்த இதுவும் கேட்குறாங்க இந்த டென்ஸ் கான்செப்ட்ல. இதை டேஷ்ல கொடுத்துட்டு இது கொடுத்துட்றாங்க, இல்லைன்னா இதை டேஷ்ல கொடுத்துட்டு இது கொடுத்துட்றாங்க. அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிற வேண்டியது, அங்கே நமக்கு என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி எழுதிக்கிற வேண்டியது. புரியுதா? ஸோ இந்த மாதிரி கான்செப்டும் டென்ஸ்ல வரும். அடுத்து ப்ரிபோசிஷன். இந்த ப்ரிபோசிஷன் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக தான் கேட்குறாங்க மேக்ஸிமம். டெக்ஸ்ட் புக்கை விட ஜென்ரலாக கேட்குறாங்க. அப்போ இதனுடைய கான்செப்ட் ஆன் எங்கே யூஸ் பண்ணணும், இன் எங்கே யூஸ் பண்ணணும், அட்டு எங்கே யூஸ் பண்ணணும், பிட்வீனு, அமாங்கு, பை, அட்டு, இன்டு, ஆன் டு, இது மாதிரி ப்ரிபோஷன்ஸ் எல்லாம் நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணணுன்றதை நம்ம தெரிஞ்சிருந்தா தான் என்ன பண்ண முடியும், ப்ரிபோஷன் ஜென்ரல் கான்செப்டை கேட்கும்போது நமக்கு அட்டன் பண்ண முடியும். சரியா? ஸோ இப்போ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நல்லா தரவாக நீங்கள் இருங்க. சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் புக் இன்டீரியரோட சேர்த்து படிங்க. இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே புக் பேக் எல்லாம் தரவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டீரியர் நம்ம ஜென்ரலாகவும் ஒரு சிலது பார்த்தோம். பார்த்தோன்னா நம்ம 14 out of 14 ஸ்கோர் பண்ணிட முடியும். சரியா? ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் தரேன், லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். சரியா? இந்த எல்லா கான்செப்ட்லையுமே நீங்கள் கூடுதலாக படிக்கிறதுக்கு தேவையான வெக்காபுலரிஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அட்லீஸ்ட் இந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடியது நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். அதே போல் ப்ரிபோஷன், டென்சஸ், இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த கொடுத்துருக்கூடிய லிங்கர்ஸ், இந்த எக்ஸசைசஸ் நீங்கள் ஜஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கிடைச்சிடும். இப்போ ப்ராக்டிஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டாவே நீங்கள் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் என்ன பண்ணிடுவீங்க, எழுதிடுவீங்க. சரியா? ஸோ இப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் 1 மார்க்கில் என்ன பண்ணலாம், 14 out of 14 கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நம்பிக்கையோட ப்ரிப்பேர் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.